எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆனால் உங்கள் கண்ணை மட்டும் ஏன் இன்னும் மூட மாட்டேங்குது, ஏன் உங்களுடைய கண்களுக்கு மட்டும் இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னா, இதுக்கு காரணம் நீங்கள் மட்டும் கிடையாது, உங்களுடைய நபர்களுமே தான். ஓகே. ஸோ அதாவது இப்போ நள்ளிரவு 2-3 மணிக்கெல்லாம் உங்களுக்கு தூக்கம் வரலை, முழிப்பு வருது, அதாவது நல்லா தூங்கிட்டு இருக்கும் போதே திடீர்னு முழிப்பு வருது அப்படின்னா, இந்த நேரத்தில் அவர்களுடைய ஆழ் மனசு உங்களோட ஆன்மா கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல துடிச்சிட்ருக்கு அப்படின்றது அர்த்தம். ஸோ அந்த மௌனம் போராட்டம் உங்ககிட்ட என்ன சொல்ல வருது அப்படின்றத, உங்களுடைய தூக்கத்தை என்னத்துக்கு அந்த மௌன போராட்டம் திருடிட்டு போகுது, அவங்க என்னதான் சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றத நம்ம இங்கே பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். பொறுத்த மட்டும் இந்த நபர்களுக்கு நடந்த ஒரு சில விஷயத்த நான் ஏற்றுக்கொள்கிறதுக்கு தயாராக இல்லை அப்படின்னும், இந்த பிரச்சனை நடந்திருக்கும் போது நீங்கள் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருப்பீங்கள்ல, ஸோ அந்த வார்த்தைகள் தாமையிலையும் ஏதோ தப்பு இருக்கோ அப்படின்ற மாதிரி இந்த நபர்களுடைய தூக்கத்தை கழிச்சு ரொம்ப அதிகமாகவே இந்த நபர்களை சிந்திக்க வைக்குது. அப்போது ஒரு சில விஷயத்த நீங்கள் பேசி இல்லை அவர்கள் மேலே தான் தப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் டைரெக்டாக குத்தி காட்டுற மாதிரி ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்கலாம். ஸோ அப்போது நடந்த விஷயத்தை ஏற்றுக்கொள்ளவும் முடியலை. ஸோ அந்த விஷயத்தில் விட்ட வார்த்தைகளால் இந்த நபருக்கு அவர்களுடைய லைஃப்லேயே ஒரு வெறுப்பு வந்திருக்கு, வெறுத்துட்டு இருந்திருக்கு மனசு அப்படின்ற அளவுக்கு ஆகிடுச்சு. அதாவது நான் இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு உங்களுடைய நபர்களை அதிகமாக சிந்திக்க வைக்கிற அளவுக்கு அந்த விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விட்டுருச்சு. அப்படின்றதுனால இந்த நபர்களுடைய சைட் பாக்கிக்கு எனக்கு இங்கே ஒரு வெறுமை தெரியுது. அப்படிங்கும்போது உங்களை பற்றின தாட்ஸ், உங்களுடைய உருவம் எப்படி இருக்கும், உங்களுடைய கண்கள் எப்படி இருக்கும், உங்களுடைய ஸ்பரிசம் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒவ்வொன்றையுமே இந்த நபர்கள் மிஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. இதில் நீங்கள் கிடையாது. அப்போ நீங்கள் இல்லாத இந்த வெறுமையை நிரப்புறது உங்களுடைய ஞாபகங்களால் தானே முடியும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது இந்த நபர்கள் உங்களை நினச்சி அப்படியே உருகும் போது, உங்களுக்குமே தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு உங்களுடைய நபர்களுடைய ஃபோட்டோஸ் வர்றது, அவங்க உங்களை நினைக்கிற மாதிரி இருக்கிறது, நீங்கள் 2 பேரும் இருந்த அந்த நினைவுகளை மிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்குமே வரும். ஏன் அப்படின்னா அவர்களுடைய அந்த வெறுமையை நிரப்புறது உங்களுடைய ஞாபகங்கள் தான், உங்களுடைய நினைவுகள் தான் அவங்களுக்கு ஒரு மருந்தாக இருந்துட்டுருக்கு. அவங்க மனசில் ஒரு பெரிய போர் நடந்துட்டுருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே. ஸோ நடந்த ஒரு சில விஷயத்தில் அந்த அர்கியூமெண்ட்ஸ் பண்ண விஷயங்கள்லாம் இப்போ தான் அவர்களுக்குள்ள ஒரு போர் மாதிரி வெடிச்சிருக்கு. உங்ககிட்ட பேசலாமா வேண்டாமான்ற அந்த ஒரு போர் தான். ஓகே. பேசணும்னு நினைக்கிறேன், பட் என்னுடைய கொஞ்சம் ஈகோ ஏதோ ஒரு இடத்துல தடை பண்ணுது அப்படின்னும், உங்கள் அன்பு ஜெயிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே. ஏன்னா இந்த மாற்றத்தோட வெளிப்பாடு உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கு. அதுக்கான அறிகுறிகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு இடத்துல நீங்கள் ஒரு ப்ரேயரை வைக்கிறீங்க. ஸோ அது மூலியமாக உங்கள் நபர்கள் உங்களுடைய சைடில் ஈர்க்கப்படுகிறார்கள். ஸோ அவங்களுக்குமே நடந்த ஒரு சில விஷயத்துக்கு இங்கே பார்க்கும்போது ஒரு சில நபர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால உங்களுடைய நபர்களை நீங்கள் ட்ரீம்ஸில் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்கும் எந்தெந்த நபர்கள் குழி தோண்டிட்டு இருக்காங்க, எந்த நபர்கள் உங்கள் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எந்த நபர்களால் உங்கள் 2 பேத்துக்குமே பிரச்சனை வருது அப்படின்றது ஏதோ ஒரு சில கட்டத்தில் டிவைன் உங்களை கைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, காட்டிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த நபர்கள் நடந்த ஒரு சில விஷயத்தில் அவர்கள் கையிலையும் தப்பு இல்லை, நான் இந்த இடத்துல வழிகட்டாயமாக பிரிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது தன்னுடைய காதலை இந்த இடத்துல நிரூபிச்சிடணும். இன்னொருத்தருடைய வழிகாட்டுதனாலேயோ இல்லை இவங்களை தூண்டி விட்டு பண்ண ஒரு சில விஷயங்களாலேயோ நான் அப்படி பண்ணிட்டேன், நீயும் என்ன இந்த இடத்துல இப்படியெல்லாம் பேசிட்டேன், ஸோ நானும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டேன், இது என்னுடைய கைகளில் நடந்த ஒரு தவறு, ஸோ இந்த தவறுக்கு நான் ஒரு மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், பட் என்னுடைய சைட்லேயும் தப்பு இல்லைங்கிறத நீ புரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இவர்களுடைய மனதில் இருக்கிறத நான் பார்க்குறேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 3rd பர்சன் தான் அல்லது இது ஃபேமிலி இன்வால்வ் ஆகியிருக்கு, அவர்களுடைய சதித்திட்டங்கள் தான் அப்படின்னு பார்க்கும்போது அந்த நபர்களை பற்றின தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு வந்திருக்கு. உங்களுக்கும் உங்கள் நபர்களுக்குள்ளேயும் நடுவில் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய இந்த நபர்கள் யார் அப்படின்ற ஒரு தெளிவை டிவைன் கொடுத்துருக்கு. அப்போ இவர்கள் என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படின்னா, நீயும் நானும் செதறி போனதுக்கான காரணம் இவர்கள் தான். நீயும் நானும் செதறி போயிட்டு இந்த காதல் சுக்கா உடஞ்சி போகிறதுக்கும் இங்கே முதுகில் குத்தப்படுற மாதிரி சம்பவங்கள் நடந்ததுக்கான காரணம் இந்த நபர்கள் தான் அப்படின்னு உங்கள் நபர்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் எந்த பாயிண்டை வச்சு உங்ககிட்ட கதைக்கிறது அப்படின்னு தெரியாததுனால கொஞ்சம் மலைச்சு போய் நின்று யோசிச்சு கொண்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த நள்ளிரவு நேரத்தில் உங்களுக்கு அவர்களை பற்றின கனவு வர்றது, திடீர்னு அவர்களை பற்றின ஞாபகங்கள் வர்றது அப்படின்னு. இன்னுமே இது டிவைன் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர்களுக்கும் உங்களுக்கும் ஒரு சோல் கனெக்ஷன் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்குது.
எத்தனை பேர் வந்து இதை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஏன்னா டிவைன் சொல்லுது நீங்களும் அவர்களும் பிரிக்க முடியாத ஒரு சோல். ஆனால் அவர்களுடைய கர்ம சைடில் வந்து அனுபவிக்க வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது, அதை கிளியர் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே டிவைன் உங்களுக்கு ஒரு சில கைடன்ஸ் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது உன் நபர் வந்து இதெல்லாம் கலற்றி விடணும், அதாவது இந்த கர்மாக்கள்ல இருந்தெல்லாம் உன் நபர் வந்து மீண்டு வரணும், அதுக்கப்புறம் அவங்க வர்ற வரைக்கும் நீ கொஞ்சம் வெயிட், அதுக்கப்புறம் அந்த கர்மா கழிஞ்ச பிறகு தான் உன் நபர் உங்ககிட்ட வருவார் இப்படின்ற கைடன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா எஸ், இதுதான் உண்மையான விஷயம். இந்த நபர்கள் வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது பூனை வளர்க்கக்கூடிய நபர்கள், உங்கள் வீட்டில் பூனை இருக்கலாம் அல்லது உங்களுக்கு பூனை ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த நபர்களுக்குமே உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுனாலேயே அந்த பெட்கிட்ட போய்ட்டு உங்கள்கிட்ட கதைக்கிற மாதிரியான விஷயங்களை கதைக்கிறது. ஒரு சிலருக்கு இங்கே நாய் கூட பிடிக்கலாம். ஓகே, ஸோ அப்போது உங்ககிட்ட கதைக்கக்கூடிய விஷயங்களை இப்போ கதைக்கிறதுக்கு அந்த பிளேஸில் நீங்கள் இல்லை அப்படின்னு உடனே அவங்க அந்த விஷயங்களை பார்த்து கதைக்கிறாங்க. அந்த இடத்துல நீங்கள் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி கொண்டு கதைக்கிறாங்க. அப்போது என்னதான் பேச்சுவார்த்தை இல்லை அப்படின்னாலுமே கூட சரி எது தவறு எது அப்படின்றது இப்போ யோசித்து கதைக்கும் போது, புரிஞ்சு கொண்டு கதைக்கும் போது டிவைன் அதுக்கு கை கொடுக்க தான் செய்கிறாங்க. அப்படிங்கும்போது இந்த சோல் வந்து சும்மாவே கனெக்ட் ஆகிருது. நைட் நீங்கள் தூங்கும்போது அதுதான் உங்களுக்கான ட்ரீம்ஸ் வருது. அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது இங்கே ஒரு சில நபர்களால் நல்லாவே கெஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. நபர்கள் உங்களை பார்த்துட்டே இருக்காங்க, நோட்டம் விட்டுட்டே இருக்காங்க அப்படின்றதையுமே தாண்டி இந்த நபர்கள் ஏதாவது ஒரு வழியாக பிடிச்சிட்டு உங்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே உங்களுடைய புகைப்படத்தெல்லாம் பார்த்து கதறி அழுகிற மாதிரி தான் இருக்குது. இந்த நபர்கள் இந்த சைடில் இருந்து யோசிக்கிறாங்க. அதாவது உங்கள் கூட சேர்ந்து எடுத்துக்கொண்ட பிக்சர் இல்லை நீங்கள் அவங்களுக்காகவே ரெடியாகி அனுப்பின அந்த ஸ்பெஷல் பிக்சர்ஸ். ஏன்னா இங்கே பார்க்கும்போது ஒரு சில நேரத்தில் நீங்கள் அவர்களுக்குண்டே ஒரு விஷயத்தை அனுப்பியிருப்பீங்கள்ல, ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோஸ் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃபோட்டோஸ் இந்த நபர்கள் திரும்ப திரும்ப எடுத்து பார்க்குறாங்க. ஸோ அது வந்து அவர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கா. ஸோ அவங்க எப்போல்லாம் டிப்ரெஷனாக இருக்கிறாங்களோ அப்போல்லாம் அவங்க கூட சேர்ந்து எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவாக இருக்கட்டும் அல்லது நீங்கள் அவர்களுக்கான அனுப்பின அந்த ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், ஸோ அதை திருப்பமே பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே இவர்களுடைய குற்ற உணர்ச்சி அப்படியே மேலோங்கி இந்த நபர்கள் சைலண்ட் ஆகிடுறாங்க இங்கே. ஏன்னா பயங்கரமாக இவங்க மனசுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னா, நான் பேசணும், என்னால் இது அவங்க நினைச்சா அந்த விஷயத்த பண்ணலாம், அவர்கள் ஸ்டெப் எடுத்தாங்க அப்படின்னா வேகமாக அவங்கக்கிட்ட ஓடி வந்துடலாம். ஆனால் ஏனோ தெரியல இந்த நபர்கள் இங்கே ரொம்ப மௌனமாக இருக்காங்க, கட்டூண்டு இருக்காங்க. ஸோ அது என்ன விஷயத்துக்காக இந்த நபர்கள் சைலண்ட்டாக இருக்காங்க, வை அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, இந்த நபர்கள் உங்ககிட்ட இருந்து ஒரு சில விஷயத்த வேணும்னு நினைக்கிறாங்க அல்லது நீங்கள் மாற்றிக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, எனக்கு இது வேணும், நீ கொடுக்கணும் அல்லது நீ இந்த விஷயத்த மாற்றிக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலேயே இந்த நபர்கள் கொஞ்சம் பிடிவாதமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது அந்த நபர்கள் நீயா அதை மாற்றிக்கொள்கிற வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னும், நீ வந்து பேசுகிற வரைக்கும் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே உங்கள் நபர்கள் நீங்களாக போய் கதைக்கும் போது ஒரு சில ஈகோ காட்டுறாங்க அப்படின்னா அது உண்மையான ஈகோஸ் எல்லாம் கிடையாது. அந்த நபர்கள் சடனாக ஏன்னா இவ்வளோ நாள் காத்துட்ருக்காங்க, ஒவ்வொரு இரவுகளும் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்றத நினச்சி இந்த நபர்கள் தவிச்சு கொண்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது டக்குன்ட்டு அந்த நபர்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கொள்றதுக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க வர கிடையாது என்னுடைய பார்ட்னர், ஸோ இப்போ வர்றாங்க அப்படிங்கும்போது எனக்கு வலிக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது. ஆனாலுமே இது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு அந்த பெயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இருந்தாலும் இவன் இந்த விஷயத்த மாற்றிக்கொள்ளணும், இவன் எனக்காக இதை மாற்றிக்கொள்ளணும். ஸோ அப்படி நீ மாற்றிக்கொண்ட அப்படின்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சுது அப்படின்னா நான் உன்னிடத்தே ஓடி வந்துடுவேன் அப்படிங்கிற ஒரு சைலண்ட்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு சிலரை பார்க்கும்போது எதுக்காக இந்த சைலண்ட் அப்படிங்கும்போது எஸ், இந்த இடத்த பார்க்கும்போது ஒரு ஓ மை காட் இந்த கார்டும் வந்துடுச்சு. ஓகே, ஸோ அப்போ பார்க்கும்போது இங்கே ஏன் அவ்வளோ சைலண்ட் காக்குறாங்க, இவ்வளோ மிஸ் பண்ணியும் எதுக்காக, ரீசன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சரியான டைமிங் இது கிடையாது அப்படின்றாங்க. ஏன்னா யாரோ ஒரு நபர் உங்களுடைய காதலில் உங்கள் நபர்களை நோட்டம் விட்டு கொண்டிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க எது பண்ணுறீங்கன்னு தேடி கொண்டிருக்காங்களாம். ஸோ அப்படிங்கும் போது இந்த நபர்கள் டக்குன்னு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த நபர்களுடைய மனதில் ஒரு அதீத காதலை நான் பார்க்குறேன். இங்கே உங்கள் நபர்கள் அகெயின் உங்களை மீட் பண்ணும்போது அந்த டைமிங் கரெக்டாக வரணும் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த நபர்கள் உங்களுக்காகவே அவர்கள் கையால் ரெடி பண்ண ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸை உங்களுக்கு கொண்டாந்து கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கண்டிப்பாக இந்த நபர்கள் உங்ககிட்ட வந்து கதைக்கிற நேரம் இருக்குது. பட் தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் ஏதோ டெத் காட்டுது அண்ட் நைட் ஆஃப் வாண்ட்ஸ், அதாவது பேச்சுவார்த்தைகள் அமைக்கலாம், அவங்க நினச்சா பேச்சுவார்த்தைகள் அமைச்சிடலாம். இந்த டெத்தும் இந்த நைட் ஆஃப் வாண்டும் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா,
ஏதோ ஒரு தடங்கள் இருக்குது, தனிப்பட்ட ரீதியாக தடங்கள் இருக்குது. ஸோ இந்த தனிப்பட்ட ரீதியாக தடங்கள் அப்படின்ற ஒரு விஷயம்தான் 2 பேர்த்தையுமே பிரித்து வச்சுருக்கு. உங்களையும் உங்கள் நபர்களையும் பிரிக்கிறதுக்கான ஒரு சதி அப்படின்னு கூட சொல்லலாம். இங்கே டெத்து யாரோ ஒரு விஷயங்கள் குறுக்கில் நிற்கிறாங்க. ஸோ அதனால கூட அந்த பாசிட்டிவ் ஆகிற மாதிரியே வரும், டக்குன்னு அங்கால நெகட்டிவ் ஆகிரும், நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் நெகட்டிவ் ஆகிரும். அப்போது இந்த ரீடிங்ஸ் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தனிப்பட்ட ரீதியாக உங்களுடைய இதில் ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குது. பட் அவர்களுடைய இதயத்தில் எல்லாம் என்ன இருக்குன்னு நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், இந்த பொழுதில் நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்றதுனால தான் உங்களுக்குமே தூக்கம் அப்படின்றது சுத்தமாக இருக்காது. எனக்கு இங்கே பார்க்குறவங்க 99% வந்து கண்டிப்பாக தூங்கியிருக்கவே மாட்டீங்க, நீங்கள் தூங்கவே மாட்டீங்கன்னு அந்த அளவுக்கு ஒரு ஏக்கமாக இருக்குது. அந்த அளவுக்கு ஏக்கமாக இருக்குது அப்படின்னா உங்களுடைய நபர்கள் உங்களை மனதார ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம பிரபஞ்ச மொழியில் இனி போடக்கூடிய எல்லா ரீடிங்ஸுமே லைவ் ரீடிங் தான். ஆல்ரெடி நம்ம லைவாக தான் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒரு படியாக போயிட்டு இந்த செகண்ட் உங்கள் நபர்களுடைய மைண்டில் என்ன இருக்குது, என்ன விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னா இதுதான். ஓகே, ஸோ நம்ம ரீடிங்கை பொறுத்து எதையுமே நம்ம பூசி மொழிகி சுகர் கோட் பண்ணியெல்லாம் நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ உங்களுக்கு அப்படி எனக்கு வந்து ஒரு ரீடிங் பார்க்கணும், என்னுடைய நபரோட மனதில் உண்மையாக என்ன இருக்குது அப்படின்றத கூட நான் தெரிஞ்சுக்கொள்ள தேவையில்லை, எனக்கு பூசி முழுகிற மாதிரி தான் ரீடிங் வேணும் அப்படின்னா பிரபஞ்ச மொழி உங்களுக்கான டரோ ரீடிங் சேனல் கிடையாது. நம்மளுடைய சேனலில் எதையுமே பூசி மொழுகிற டைப் கிடையாது. உங்களுக்கு உங்கள் நபர்களுடைய மனதில் என்ன இருக்குது, எக்ஸாக்ட்லி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கொள்கிறதா இருந்தால் மட்டும் நீங்கள் பிரபஞ்ச மொழிக்குள்ளே வாங்க. ஏன் அப்படின்னா பிரபஞ்ச மொழியை பொறுத்த வரைக்கும் நீதி நிலைநிறுத்தப்படும். ஓகே, அது +1 இருந்தாலும் சரி, -ஆக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு மறைக்கப்படாமல் அந்த உண்மைகளை அப்பட்டமாக உங்களுக்கு அப்படியே சொல்லக்கூடிய ஒரு சேனல் தான் பிரபஞ்ச மொழி. ஓகே, ஸோ சிலருடைய கமெண்ட்ஸ் பார்த்தா நீங்கள் நெகட்டிவாக சொல்லியிருக்கீங்க அப்படின்னு, நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய இதில் அந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்கள் வந்து இருக்கலாம். ஒரு சில பேர் வந்து பாசிட்டிவாக சொல்கிறீங்க, எஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கான குட் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இது பாசிட்டிவோ நெகட்டிவோ என்ன விஷயம் அப்படின்னா எக்ஸாக்ட்லி உள்ளதை உள்ளபடியே சொல்லக்கூடிய சேனல் தான் பிரபஞ்ச மொழி. இந்த இடத்துல பூசி முழுகிற சேனல் இல்லை என் மனசுக்கு கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னீங்கன்னா தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்கள் வெளியேறிடுங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இது வரைக்கும் இல்லை அப்படின்னா நீங்கள் இணைஞ்சுக்கோங்க. அடுத்த லைவ் ரீடிங்கில் இன்னுமே உங்கள் நபர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றதையும் அவர்களுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய கனெக்ஷன் பார்க்கும்போது இன்னுமே உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அப்படியே 100% பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட பார்க்க தேவையில்லை, அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ உடனே நீங்கள் பிரபஞ்ச மொழி குடும்பத்தில் ஒருத்தராக இணைஞ்சுக்கோங்க. இந்த லைவ் எனர்ஜியில் நீங்களும் கனெக்ட் ஆகிக்கோங்க. ஸோ இதே போல இன்னொரு ரீடிங்கில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய், டேக் கேர்.